அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். தானியேலின் புஸ்தகம் 9 அதிகாரம் 10வது அதிகாரத்தில் 9வது அதிகாரத்திலும் 2 வசனங்களை வாசிக்க கேட்போம். நீங்க தான் பைபிள் கொண்டு வரலையே, நான் வாசிக்கிறேன். பார்க்கலாம். 10வது அதிகாரத்தில் 11வது வசனம். பிரியமான புருஷனாகிய தானியேலே என்று கர்த்தர் அழைக்கிறத பார்க்கலாம். 9வது அதிகாரத்தில் 23வது வசனம். நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. நீ எனக்கு மிகவும் பிரியமானவன். கர்த்தர் இன்றைக்கு நம்மை பார்த்து அப்படி ஒரு ஒரு பட்ட பெயர் நமக்கு கொடுக்க முடியுமா? தங்கச்சி, நீ எனக்கு ரொம்ப பிரியமானவள். தம்பி, நீ எனக்கு ரொம்ப பிரியமானவன். இன்னைக்கு மனுஷன் இந்த மாதிரி கூப்பிட்டானாக்கா சொன்னாக்கா அதுல கள்ளத்தனம் இருக்கும், உண்மை இருக்காது. ஆனா தேவாதி தேவன் ஒரு ஆள் அப்படி கூப்பிட்டாருனாக்கா அது சாதாரண காரியம் அல்ல. நீ எனக்கு பிரியமானவன். என்னுடைய வாழ்க்கையிலும் ரொம்ப நாளா ஆசை, என் பெயரை சொல்லி கூப்பிட்டார் தேவன். என்னுடைய பெயரை சொல்லி கூப்பிட்டார். என்னோடு கூட பலமுறை பேசியிருக்கிறார். ஆனால் இன்றைக்கும் நான் கெஞ்சி கதறி கொண்டிருக்கிற ஒரே ஒரு காரியம், கர்த்தாவே, நீர் தானியேலை கூப்பிட்டாரே, நீ எனக்கு பிரியமானவன். அப்படியே என்னை ஆசையோடு ஒரு நாளாவது நீ என்னை கூப்பிட மாட்டீரா? நீ எனக்கு பிரியமானவன், நீர் எனக்கு பிரியமானவன். தம்பி, நீ எனக்கு பிரியமானவன். என்ன அருமையான ஒரு சர்டிபிகேட் தெரியுமா இது? நீ எனக்கு பிரியமானவன். ஆகவே நீ வேண்டிக் கொள்வதற்கு முன்பதாகவே உன்னுடைய வேண்டுகோள் செவிசாய்க்கப்பட்டது, பதில் கொடுக்கப்பட்டது. நீ கேட்கறதுக்கு முன்னாடியே நான் எல்லாம் கொடுத்துறேன் அப்படின்ட்டார். இன்னைக்கு வாலிபர்களுக்கு மத்தியில எவ்வளவு பேருக்கு தாகம், அநேக காரியங்களில முன்னேறணும்னு ஆசை இருக்குது, ரொம்ப படிக்கணும்னு ஆசை இருக்குது, அல்லது நல்ல ஒரு வேலை கிடைக்கணும்னு ஆசை இருக்குது, நம்முடைய வாழ்க்கை பிற்கால வாழ்க்கை நல்ல விதமா அமைச்சுக்கணும்னு ஆசை இருக்குது. ஆனா கேட்டது ஒண்ணுமே கிடைக்கல. ஏமாற்றம் வாழ்க்கையில நிம்மதி இல்ல, சுதந்திரம் இல்ல. இப்படி எல்லாம் கதறி கொண்டிருக்கிற அநேக வாலிப தங்கச்சிமார் தம்பிமார் உண்டு. உன்னுடைய வேண்டுகோளுக்கு கர்த்தர் செவி சாய்த்து நீ கேட்கிற காரியத்துக்கு கர்த்தர் பதில் கொடுக்கணும்னாக்கா நீ எனக்கு பிரியமானவன், ஆகவே நீ வேண்டிக் கொள்வதற்கு முன்பதாகவே நான் எல்லாவற்றையும் உனக்கு தர நான் சித்தமாகி கொடுத்து விட்டேன் என்று சொல்லுகிற அந்த ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உண்டாகணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குது. எத்தனை பேருக்கு அந்த ஆசை இருக்கும் இல்லையா? கர்த்தருடைய பிள்ளையா நான் இருக்கணும், கர்த்தருக்கு பிரியமானவனா நான் ஜீவிக்கணும்னு ரொம்ப ஆசை இருக்குது. என்னால முடியலையே அப்படி துக்கப்படுறவங்களும் உண்டு, இதை பத்தி கவலைப்படாதவங்களும் உண்டு. நீ எனக்கு பிரியமான புருஷன். 143 சங்கீதம் 10வது வசனத்துல தாவீது இப்படி சொல்கிறார், கர்த்தாவே, உம்மை பிரியப்படுத்த என்னை போதித்தருளும். உம்மை நான் எப்படி சாமி நான் பிரியப்படுத்துறது? நான் எப்படி ஜீவிச்சா நீர் உமக்கு சந்தோஷமா இருக்கும்? நான் எந்த மாதிரி எல்லாம் வாழ்க்கை வாழ்ந்தா உம்மை நான் பிரியப்படுத்த முடியும்? உம்மை பிரியப்படுத்தும்படி நீர் எனக்கு போதித்தருளும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13 அதிகாரத்துல 22வது வசனத்துல கர்த்தர் கொடுக்கிற ஒரு சாட்சி இருக்கிறது. தாவீது எனக்கு பிரியமானதெல்லாம் அவன் செய்வான், அவன் என் மனதுக்கு ஏற்றவனாய் இருக்கிறான். தாவீது எனக்கு பிரியமானதெல்லாம் அவன் செய்கிறபடினால அவன் எனக்கு ஏற்றவன். இது யார் கொடுக்கிற சர்டிபிகேட்? தேவன் கொடுக்கிற ஒரு சர்டிபிகேட், கடவுள் கொடுக்கிற சர்டிபிகேட். தாவீது எனக்கு பிரியமானதெல்லாம் செய்தான். கர்த்தருக்கு பிரியமானதை செஞ்சோம்னாக்கா நீங்க கேட்கிற காரியம் எல்லாம் கர்த்தர் வாய்க்க செய்வார். நல்ல யோசனை பண்ணி பாருங்க, கர்த்தருக்கு பிரியமான காரியத்தை நீங்க செய்றீங்களா? என் தேவன் என்னோடு கூட பேசின 3 முக்கியமான காரியங்கள். மகனே, நான் உன்னை கடைசி வரைக்கும் உன்னை ஆசீர்வதித்து மரணம் உன்னை பிரிக்கும் வரைக்கும் நீ என்னுடைய பிள்ளையாகவே நீ மறிக்கணும்னாக்கா 3 முக்கியமான காரியத்தை நீ எனக்கு செய்யணும். அதை நீ கடைசி வரைக்கும் நீ கடைபிடிக்கணும். என்ன அது முக்கியமான காரியம்? 1, நீ என்னதான் திருப்திப்படுத்தணும். 2வது, எனக்கு நீ பயப்படணும். 3வது, என்ன நீ ஸ்தோத்திரம் பண்ணணும். இந்த 3 காரியத்தையும் நீ மறக்காம நீ செஞ்சனா நீ என்னுடைய பிள்ளையாகவே நீ மறிப்பப்பா. முதலாவது, என்ன திருப்திப்படுத்து. யூ மஸ்ட் சாட்டிஸ்ஃபை மீ. என்ன திருப்திப்படுத்து. இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷனை நீ திருப்திப்படுத்தா நீ ஏமாந்து போயிடுவேன். அது உண்மையான சந்தோஷம் அல்ல அது. ஆனா கடவுளை திருப்திப்படுத்துவேன். எப்படி ஜீவிச்சா, எப்படி நான் வாழ்க்கையை நடந்து கொண்டா என் தேவனை திருப்திப்படுத்தலாம். இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. கர்த்தர் இன்றைக்கு நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், என்னை நீ திருப்திப்படுத்து.
என்னை திருப்திப்படுத்து, என்னை திருப்திப்படுத்து என்று கர்த்தர் கேட்கிறார். ஒருத்தனை பார்த்து, சகோதரி நீ இந்த மாதிரி முடி வளர்த்தாதே, அம்மா நீ இந்த மாதிரி ட்ரெஸ் உடுத்தாதே, தம்பி நீ இப்படி முடி வளர்த்தாதே, நீ தவறானபடி ஜீவிக்கிற, நீ பாவத்தை விட்டுடு, நீ சிகரெட் குடிக்காத, சினிமாவுக்கு போகாத, இப்படிலாம் சொன்னா கேட்க முடியாதுங்க. இந்த உலகத்துல எல்லாம் அனுபவிக்கிறதுக்கு தான் நான் பிறந்திருக்கிறேன். யாரும் எங்க தடைப்படுத்த முடியாது. எனக்கு சுதந்திரம் வேணும். இன்றைக்கு வாலிபர்களுக்கு உள்ளத்துல அதிகமாக விருப்பப்படுகிறது என்ன தெரியுமா? சுதந்திரம். சுதந்திரம். சபைக்குள்ளும் சுதந்திரம் கேட்கறாங்க, வீட்டுக்குள்ளும் சுதந்திரம் கேட்கறாங்க, நாட்டிலையும் சுதந்திரம் கேட்கறாங்க. அவங்களை கட்டுப்படுத்தவே யாருக்கும் இஷ்டம் இல்லை, அவர்கள் இஷ்டப்படுகிறது இல்லை. தமிழ்நாட்டு இந்தியாவில் வடபாகத்துல வாலிபர்கள் ஸ்ட்ரைக் பண்றாங்க. என்ன தெரியுமா? எங்களுக்கு எக்ஸாமினேஷனே கூடாது, வருஷா வருஷம் அப்படியே தூக்கி தூக்கி போட்டுட்டே போகணும், அதான் அவங்க விருப்பப்படுறோம். சுதந்திரம். அதனால வாதியாரே கொண்டுட்டாங்கன்னா பாத்துங்களேன் எப்படி இருக்கும் பாருங்க. வாலிபருடைய சுதந்திரம் எல்லைக்கு மீறி போய் கொண்டிருக்கிறது. நீ கடவுளை திருப்திப்படுத்தனா இருந்தனாக்கா நீ பிரசங்கம் அல்ல, அந்த திருப்திப்படுத்த நினைச்சாலே போதும், உன்னுடைய வாழ்க்கை தானாகவே மாறி போயிடும். இது விட அதை விட்டுட்டு தப்பு, இது நீ செய்யாத அப்படின்னு சொன்னாக்கா கோவம் வந்துடும். ஆனா கிறிஸ்து உள்ளத்துல வந்தாச்சுனாக்கா உனக்கே தெரியும், நான் இப்படி போறது நல்லா இருக்குமா, நான் இப்படி உடுத்துறது நல்லா இருக்குமா, இல்ல என் தேவனுக்கு அது இஷ்டம் இல்லை, நான் போற இடம் தேவனுக்கு இஷ்டம் இல்லை, நான் இன்னும் அப்படி போக கூடாது. கர்த்தரை திருப்திப்படுத்த நீங்க பழகி கொண்டீங்கன்னாக்கா வாழ்க்கையில கர்த்தருடைய பிள்ளையாகவே நீங்க இருப்பீங்க. சகையை திருப்திப்படுத்தணும் தெரியுங்களா? ஆண்டவரை திருப்திப்படுத்தணும். ஏசாமி எவ்வளவு அவன் பேசி கொண்டிருக்கும் போது அவன் சொல்றான், கர்த்தாவே நான் நாளத்தினே எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துறேன், கர்த்தாவே நான் தவறா பணம் வாங்கி வச்சிருக்கிறேன், தவறான அப்படி பொருள் சேர்த்து இருக்கிறேன், அதெல்லாம் நான் திருப்பி கொடுத்துறேன். ஏன் அப்படி சொன்ன? அவன் எங்கேயாவது ஒரு இடத்துல ஏசாமி அவனை பார்த்து, தம்பி நீ வந்து தப்பா நீ பணம் சேர்த்திருக்கிற, நீ பாவம் செஞ்சிருக்கிற, நீ விபச்சாரம் பண்ற, சிகரெட் குடிக்கிற, நீ சினிமாக்கு போற, ஒரு இடத்துலயும் சொல்லவே இல்லைங்க. ஆனா இவன் யோசித்தான், என் இயேசு என்னை ஆசீர்வதிக்கணும்னா, என் வீட்டுக்கு வரணும், என்ன சந்தோஷப்படுத்தணும்னாக்கா அந்த இயேசுவை நான் திருப்திப்படுத்தணும். அப்ப அவர் எதை செஞ்சா அவருக்கு திருப்தி? பணம் கொடுத்தா திருப்தியா இருக்குமா? இல்ல இல்ல இல்ல, பணத்தின் மேல அவர் விரும்புகிற தேவன் அல்ல. பின் எப்படி நான் என்ன கோயிலுக்கு ஒழுங்கா போன திருப்தியா இருக்குமா? இல்ல இல்ல, அப்படி இல்ல. அவர் கேட்கிறது உன்னுடைய இருதயம், உன்னுடைய இருதயத்தை அவர் கேட்கிறார். வேற ஒன்னும் ஒரு சொத்து பணம் கிணம் ஒண்ணு கேட்கல, உன் இருதயத்தை கர்த்தர் கேட்கிறார். அப்போ என் தேவனுக்கு இஷ்டமான ஒரு காரியத்தை நான் செய்யறேன், இதெல்லாம் விட்டாக்க அவருக்கு இஷ்டமா இருக்குமா? இங்க போகாம இருந்தா கர்த்தருக்கு இஷ்டமா இருக்குமா? இப்படி ஒரு ஆவிக்குரிய தீர்மானத்தை நீங்க செய்கிறது மிக முக்கியமான காரியம். இந்த தானியேலுடைய வாழ்க்கையில ஏன் கர்த்தர் அவ்வளவு தூரம் அவனை எனக்கு பிரியமானவன் சொன்னார்? காரணம் என்ன தெரியுமா? அவன் வாழ்ந்த வாழ்க்கையினுடைய முறைகளை நீங்க பாத்தீங்கன்னாக்கா அதே மாதிரி நானும் வாழ கற்றுக்கொண்டோம்னாக்கா நம்மையும் பார்த்து ஆண்டவர் சொல்வார், நீ எனக்கு பிரியமானவன் தம்பி, நீ எனக்கு பிரியமானவன், நீ கேட்பதற்கு முன்பதாகவே உன்னுடைய வேண்டுகோள் நிறைவேறப்படும். என்ன ஆச்சரியமான ஒரு காரியம் பாத்தீங்களா? இன்னைக்கு நம்ம அப்படி செய்வோம். தானியேல் எப்படிலாம் வாழ்ந்திருப்பான் அதை நம்ம கொஞ்சம் யோசனை பண்ணி பார்ப்போம். அதே மாதிரி நம்ம ஜீவிக்க முயற்சி பண்ணா நிச்சயமா தானியேலை கூப்பிட்டோம், அதே தேவன் தான் இன்னைக்கும் ஜீவனோடு இருக்கிறார். அதே தேவன் நம்மையும் பார்த்து நீ எனக்கு பிரியமானவன் என்று சொல்லலாம். வாசிப்போம். முதல் அதிகாரத்துல தானியேலுடைய புஸ்தகம் முதல் அதிகாரத்துல 8வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னாக்கா, தன்னை தீட்டுப்படுத்த கூடாது என்று சொல்லி அவன் தனக்குள்ளே தீர்மானம் பண்ணி கொண்டான். தீட்டுப்படுத்த கூடாது என்று சொல்லி, தன்னுடைய சரீரத்தை நான் தீட்டுப்படுத்த கூடாது என்று சொல்லி அவன் தனக்குள்ளே தீர்மானம் பண்ணினான். இன்னைக்கு வாலிபர்களுக்கு மத்தியில தீர்மானம் செய்யாமல், தீர்மானம் எடுக்காமல் நீங்கள் எந்த வெற்றியுள்ள வாழ்க்கை நீங்கள் வாழவே முடியாது. தீர்மானம் மிக மிக முக்கியம். எத்தனையோ பேர் சொல்றாங்க இல்லையா, நான் இன்னும் பாவமே செய்யக்கூடாதுன்னு விரும்புறேன். இன்னைக்கு வாலிபர்கள் கிட்ட கேளுங்க, நீ பாவம் செய்ய விரும்புறேன், இஷ்டப்பட மாட்டாங்க. தவறு செய்யறது அவங்க இஷ்டப்படுறது இல்லை, ஆனா தவறு செய்யாம இருக்க முடியலன்றாங்க. அவ்வளவுதான், பாவம் செய்யாம இருக்க முடியல. காரணம் என்ன தெரியுங்களா? தீர்மானம் நீங்க எடுக்கிறதே இல்லை. நீங்க ஒத்துக்கொள்றீங்க பாவம்னு, அந்த பாவத்திலிருந்து விடுபடுவதற்கு தீர்மானம் எடுத்தாதான் முடியும். கெட்ட குமாரன் கதையில நீங்க பாத்தீங்கன்னாக்கா, பன்றிகளுக்கு கொடுக்கிற ஆகாரம் கூட அவனால சாப்பிட முடியல. அந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டு அவன் செஞ்ச முதலாவது காரியம் தெரியுமா? தீர்மானம் எடுத்தான். வசனத்தை நீங்க பார்க்கும்போது அப்படிதான் சொல்லப்பட்டிருக்குது. தீர்மானம் எடுக்கணும். வாலிபர்கள் தன்னுடைய வாழ்க்கையை பரிசுத்தமா வாழ்ந்து கொள்வதற்கு முதலாவது செய்யப்பட வேண்டிய காரியம் தீர்மானம் எடுக்க வேண்டும். தீர்மானம் எடுக்கணும்னாக்கா முதல்ல நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க. அப்பாவோட இருந்தப்போ தேவனுடைய பிள்ளைகளுடைய சந்தோஷம், தேவனுடைய பிள்ளைகளோடு கூட உறவு வைத்த சமயத்துல நீ இருந்த இன்பம், நீ அனுபவிச்ச சந்தோஷம், இன்னைக்கு கர்த்தரை விட்டு நீ வெளியே போனதுக்கு அப்புறம் உனக்குள்ள இருக்கிற அந்த கில்ட்டி கான்சியஸ், அந்த குற்ற உணர்வுகள், அது எப்படிப்பட்டதுன்னு யோசனை பண்ணி பாரு. ஐயோ, நான் ஆரம்பத்தில் இருந்த சந்தோஷத்தை நான் இழந்து போயிருக்கிறேன், எனக்கு அந்த சந்தோஷம் வேணும். அப்ப என்ன செய்யலாம்? தீர்மானம் எடு. என்ன தீர்மானம் எடுக்கணும்? நீ அப்படியே இருக்க முயற்சி பண்ணாத, ஒரு தீர்மானம் எடு. இந்த கெட்ட குமாரன் தீர்மானம் எடுத்தான். என்ன தீர்மானம் எடுத்தான்? நான் எழுந்து இந்த நாற்றம் எடுத்த இடத்துல நான் இருக்க மாட்டேன், இனிமே நான் இந்த இடத்தை விட்டு நான் எழுவேன், எழுந்து நடந்து என் அப்பாவின் வீட்டுக்கு நான் போவேன்,
எழுந்து நடந்து அப்பா வீட்டுக்கு போவேன். தீர்மானம் எடு, நான் இனிமே இந்த பாவத்தை நான் செய்யவே மாட்டேன். இன்னையிலிருந்து நான் தீர்மானம் எடுக்கிறேன். இன்னையிலிருந்து தீர்மானம் எடுக்கிறேன். அந்த தீர்மானத்தின் அடிப்படையில கர்த்தர் உன்னை ஆஸ்வதிப்பார். நிச்சயமா தீர்மானம் எடுத்தால் மாத்திரம் போதாது, தீர்மானத்தை கிரியைகளிலே நடப்பித்து காண்பிக்கணும். எப்படி கிரியைகளை நடப்பிக்கணும்? இந்த கெட்ட குமாரன் தீர்மானம் எடுத்தவன் அதை நடப்பிச்சான். நான் தன்னுடைய வாழ்க்கையில நடந்து காமிச்சான். நான் எழுந்து என் தகப்பனத்துல போவேன் சொன்னான். சொல்லிட்டு அங்கேயே உட்காந்துட்டு இருக்கல, அவன் உடனே எழுந்தான் உடனே நடந்து போனான். இன்னைக்கு தீர்மானம் அநேக பேர் எடுக்கிறாங்க, இன்னிலிருந்து நான் இப்படி ஜீவிப்பேன். ஆனா தீர்மானம் எடுத்த மாதிரி செய்கைகளில நடைமுறையில அவங்க காமிக்கிறதே கிடையாது. நீங்க தீர்மானம் எடுக்கிறீங்கன்னாக்கா அதை நடைமுறையில காட்ட முயற்சி பண்ணி பாருங்க. சந்தோஷமான ஒரு பதவி உங்களுக்காக காத்திருக்குது. இந்த கேட்டகுமார் தீர்மானம் எடுத்தான், நான் இந்த இடத்துல இருக்க போவதில்லை. அவனுடைய தீர்மானம் பிரகாரம் நீங்க எடுக்க முடியுமா? நான் இந்த இடத்தை விட்டு எழுந்து நடந்து என் தகப்பன் இடத்துல போவேன். சங்கீத புஸ்தகம் முதல் சங்கீதம் முதல் வசனம் சொல்லுது இல்லையா, துன்மார்க்கருடைய ஆலோசனையில நடவாமலும் பாவிகளுடைய வழிகளிலே நில்லாமலும் பரியாசக்கார உட்காரும் இடத்துல உட்காராமலும். இப்படிலாம் இருந்தாக்கா அவன் எப்படி இருப்பானா சொல்லுங்க? பாத்தீங்களா, கர்த்தருக்கு ரொம்ப பிரியமானவனா இருக்க முடியும். இப்படிலாம் நீ நடந்துகிட்டீங்கன்னாக்கா கர்த்தருடைய வேதத்துல மனமகிழ்ச்சியா இருக்கிறது மாத்திரமல்ல, கர்த்தர் உங்கள் மேலே பிரியமா இருப்பார். துன்மார்க்கருடைய வழியில நடக்கவே கூடாது, பாவியுடைய வழியில நிற்க கூடாது. நீங்க அந்த இடத்தை விட்டு எழுந்து போயிடணும். நிறைய பேர் பிசாசுக்கு எதிர்த்து நில் என்று சொல்லுவாங்க இல்லையா? வாசத்துல நல்லதுதான், பிசாசை எதிர்த்து நிக்கிறது ரொம்ப நல்லது. ஆனா வாலிபர்கள் பிசாசுக்கு எதிர்த்து நிக்கிறது மாத்திரமல்ல, பிசாசுக்கு பயந்து ஓடி வர வேண்டிய இடங்கள் உண்டு, ஓடி போக வேண்டிய இடங்கள் உண்டு. நீ அந்த இடத்துல உட்காந்து நான் எதிர்த்து நிப்பேன்னு சொன்னாக்கா நீ தோத்து போயிடுவேன். நீ எழுந்து ஓடணும், அந்த இடத்தை விட்டு நீ ஓடிடணும். எந்த இடத்துல உனக்கு பாவ எண்ணங்கள் உண்டாகுதோ, எந்த இடத்துல உன்னுடைய சரீர இச்சைகளை நிறைவேற்றுவதற்கு தூண்டப்படுகிறாயோ அந்த சோதனையான இடத்துல நீ இருக்கவே இருக்காத, நீ எழுந்து போயிடு. வேதத்துல ஒரு வாலிபன் எழுந்து போன இடம் உங்களுக்கு தெரியுமா? யாராவது சொல்ல முடியுமா? ஒரு இடத்தை விட்டு அவன் ஓடி வந்துட்டான். எங்க சொல்லுங்க பார்க்கலாம். அவன் அங்க இருந்திருந்தானாக்கா நிச்சயமா ஒரு உயர்ந்த ஒரு அந்தஸ்து, ஒரு தலைவனா, ரகசியமான ஒரு தலைவனாகவே இருந்திருக்கலாம். ஆனா அந்த இடத்துல அவன் இருக்க முயற்சி பண்ணல, அவன் எழுந்து ஓடி வந்தான். எங்க? யோசேப்பு என்ற வாலிபன் ஒரு சில நிமிஷங்களுடைய சந்தோஷத்துல அந்த சகோதரி திருப்திப்படுத்தி இருந்தானாக்கா, ஆனா அந்த இடத்துக்கே அவன் ராஜாவா இருந்திருக்க முடியும். ரகசியமான தலைவனா புருஷன் இருக்க ரகசியமான தலைவனா ஆக்கியிருக்க முடியும். ஆனா அவன் அந்த சந்தோஷத்தை அவன் அனுபவிக்க இஷ்டம் இல்லை. அதனால வந்த வேதனை என்ன? ஜெயில் தண்டனை அவனுக்கு கிடைச்சது. அங்க இருந்ததுதான் சுகம், ஆனா அதை விட்டு வெளியே வந்ததுனால ஜெயில் தண்டனை. காரணம் என்ன தெரியுங்களா? அவனுக்கு எந்த தண்டனையை குறித்து அவனுக்கு அக்கறை இல்லை, தன் சரீரத்தை பரிசுத்தமா பாதுகாத்துக் கொள்ளணும். ஆகவே இடத்தை விட்டு ஓடி போக வேண்டிய சில இடங்கள் உண்டு. நீங்க அப்படிப்பட்ட இடத்துல இருக்கிறீங்களா? எந்த இடத்துல உங்களுக்கு பாவம் இருக்குதோ அந்த இடத்துலயே தேடி போக நீங்க ஆசைப்படுறீங்க. நான் படிக்கிற சமயத்துல என்ன சுத்தியிலும் எப்ப பார்த்தாலும் பசங்க நிறைஞ்சி இருப்பாங்க. ஏன்னா படிக்கிற நாட்களில நான் தான் ரொம்ப கிண்டல் அடிக்கிறவன், ரொம்ப கலாட்டா பண்றவன். ஆக என்ன சுத்தியில எப்பவுமே பசங்க கூட இருப்பாங்க. ஸ்கூல்ல எக்ஸ்கர்ஷன் போகிற சமயத்துல எல்லாரும் இவ்வளவு ரூபாய் கலெக்ட் பண்ணி கொண்டு வந்தா நம்ம அந்த இடத்துக்கு எக்ஸ்கர்ஷன் போலான்னு எல்லாம் அனௌன்ஸ்மெண்ட் நடக்கும். ஆனா நான் மாத்திரம் போக முடியாது. ஏன்னா எங்க அப்பா ஒருத்தருடைய சம்பளத்தில் தான் நாங்க ஜீவிக்கிறோம். வதன்னு பிள்ளைங்க 6 பிள்ளைங்களை கடைசியா பிறந்தவன் நான். அதனால அதிகமான பணத்தை செலவு பண்ண எங்க அப்பாவுக்கு முடியாது. ஆகவே நான் எங்கேயும் எனக்கு எங்க போனா பணமும் கொடுக்க மாட்டாங்க, போகவும் விட முடியாது. ஆகவே நான் வரமாட்டேன். ஆனா பிள்ளைகள் பசங்க என்ன செய்வாங்க தெரியுமா? என் கூட இருக்கிற நண்பர்கள் என்ன செய்வாங்க, நீ வரலன்னா நாங்க எக்ஸ்கர்ஷன் போய் என்ன பண்றது? ஆக என்ன செய்வாங்க தெரியுமா? ஆளுக்கு கொஞ்சம் பணம் போட்டு என்ன கூட்டிட்டு போவாங்க, ஃப்ரீயா என்ன கூட்டிட்டு போவாங்க. அதே மாதிரி ஓசிலேயே பல இடத்துக்கு போனவன் நான். அதே மாதிரி போனேன். ஏன் அவ்வளவு அக்கறைப்பட்டு கூட்டிட்டு போறாங்க தெரியுமா? கிண்டல் அடிக்கிறதுக்கு தான், கலாட்டா பண்றதுக்கு. போற வர்ற பொம்பளைங்க எல்லாம் கலாட்டா பண்றது, பள்ளிக்கூடத்துல ஸ்கூல்ல கலாட்டா பண்றது, காலேஜ்ல கலாட்டா பண்றது, இப்படி எல்லாம் நடத்துறதுக்காக என்ன கூடவே கூட்டிட்டு போவாங்க. அதே மாதிரி தவறான தமாஷுகளும் கிண்டல்களுக்கும் இன்னைக்கு வாலிபர்களுக்கு ரொம்ப இஷ்டமான காரியம். எங்க தமாஷ் இருக்குதோ, எங்க கிண்டல் இருக்குதோ, கேலி இருக்குதோ அந்த இடத்துலதான் உங்களுக்கு ரொம்ப இஷ்டம். ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கொள்ளுங்க, அப்படிப்பட்ட பரியாசக்காரர்கள் உட்கார இடத்துல உட்காரவே கூடாது. சிரிப்பு ரொம்ப இருக்குதா, ஜாக்கிரதை. அந்த சிரிப்பே உன்னை தவறான இடத்துக்கு கொண்டு போயிடும். உங்களுடைய கான்வர்சேஷன்ல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அந்த சிரிப்பு கிண்டலா மாறும், கிண்டல் வேற விதமா போகும், அப்புறம் உன்னை நீ பாவத்துக்கு அதை இழுத்துக்கிட்டே போகும்.
ஓரளவுக்கு ஒரு பரிசுத்தமான ஒரு சந்தோஷம் உனக்கு இருக்கலாம், பரிசுத்தமான ஒரு சிரிப்பு உனக்கு வாழ்க்கையில் இருக்கலாம். அதுவே ஆபாசமாக மாறத்துக்கு நீ விடவே கூடாது. பரியாசக்காரர்கள் உட்கார இடத்துல நீ உட்காரக்கூடாது. இன்னைக்கு நமக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் வரலாம், அப்படிப்பட்ட நண்பர்கள் உன்னை சுற்றியில் இருக்கலாம். ஆகவே உன்னை நீ பாதுகாத்துக் கொள்ள முதலாவது செய்ய வேண்டிய என்ன தெரியுமா? கெட்ட நண்பர்களை நீ முதலாவது விட்டுடணும். தானியேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 18வது வசனம் பாருங்க. அனனியா, மிஷாவேல், அசரியா என்னும் தன்னுடைய தோழருக்கு இந்த காரியத்தை அறிவித்தான் சொல்லப்பட்டிருக்குது. அவருடைய நண்பர்கள் எப்படிப்பட்டவங்க பாருங்க. எத்தனையோ பேர்கள் அங்க இருக்கிறாங்க, அந்த பாபிலோன்ல இருந்து பிடிச்சிட்டு வந்தவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஆனா இவன் தெரிஞ்செடுக்கப்பட்ட நண்பர்கள் யாருன்னு பார்த்துக்கொள்ளுங்க. இவங்க கிட்ட தான் ஷேர் பண்ணுவான், இவங்களோட தான் பேசுவான், இவங்களோட தான் பகிர்ந்து கொள்வான். எந்த பிரச்சனை வந்தாலும் சரி இவங்க கிட்ட சொல்லாம அவன் செய்ய மாட்டான். ஆவிக்குரிய நண்பர்களை முதலாவது நீங்க தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்க. நீங்க பரிசுத்தமா வாழணும்னாக்கா கிண்டல் அடிக்கிற நண்பர்களை விட்டுட்டு, ஆபாச வார்த்தைகளை பேசுகிற நண்பர்களை விட்டுட்டு, ஆவிக்குரிய நண்பர்களை நீங்க தெரிஞ்செடுத்துக்குங்க. உங்க கல்லூரி ஆகட்டும், உங்களுடைய உயர்நிலை பள்ளி ஆகட்டும், சபையில் ஆகட்டும், ஆவிக்குரிய நண்பர்களை தேடி பாருங்க. அப்பதான் உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியம் வளர முடியும். பாவத்துல விழாம நீங்க உங்களை பார்த்துக்க முடியும். உங்களை நீங்க தான் முதலாவது பிசாசினுடைய சூழ்நிலை உண்டாகாதபடி உங்களை நீங்க காப்பாற்றிக் கொண்டா உங்களுக்கு நல்லது. அதுக்குதான் இதெல்லாம் வழி. தானியேல் அந்த மாதிரி காரியத்தை செஞ்சான். அவன் தீர்மானம் பண்ணிட்டான். வேற யாரோட அவன் பேசுறதுக்கு அவனுக்கு இஷ்டம் இல்லை, பழகிறதுக்கு அவனுக்கு இஷ்டம் இல்லை. ஒண்ணு ஆவிக்குரிய நண்பர்களை தேடி பார்த்தான். அந்த தம்பி இருக்கிறார், இந்த சகோதரன் இருக்கிறார், வாங்க நம்ம எல்லாம் கூடி கூடி செபிக்கலாம். ஆவிக்குரிய நண்பர்களை, அவர்களோடு உள்ள உறவு நீங்க வைத்துக் கொள்கிறது பரிசுத்தமான வழிக்கு உங்களை ரொம்ப நல்ல வழி நடத்திட்டு போகும். தீர்மானம் பண்ணிக்கொள்ளுங்கள். இன்றைக்கும் அதே தீர்மானம் பண்ணிக்கொள்ளுங்க. இன்னையில இருந்து அந்த மாதிரி கெட்ட கதைகள்லாம் பேசுற அந்த சகோதரியோட நான் பேச மாட்டேன், நான் விட்டுருவேன். இன்னைக்கு ஆவிக்குரிய நண்பர்களோடு மாத்திரம். தவறான ஒரு இடத்துல நீ இருக்கிறேனாக்கா தயவுசெய்து அந்த இடத்துக்கு போகாதையா, போகாதே. நீ நல்ல ரட்சிக்கப்பட்டவன் தான், ஆனா வீணான சோதனைக்கு உன்னை ஆளாக்க வேண்டாம். அந்த இடத்த விட்டு நீ எந்திரிச்சு போயிட்டனாக்கா உனக்கு ரொம்ப நல்லது, ரொம்ப நல்லது. என்னுடைய ஆஸ்பத்திரிக்கு ஒரு தகப்பனார் ஒருவரும் அவருடைய மகள் ஒருவரும் வந்தாங்க. பரிசோதனை பண்ண ஏறக்குறைய 30 நாளைக்கு டெய்லி இன்ஜெக்ஷன் போட வேண்டியிருக்கும். தினம் வந்து ஊசி போட்டுக்க. சரி, ஒவ்வொரு நாளும் அவரை கூட்டிட்டு வருவாரு, சைக்கிளை கூட்டிட்டு வருவாரு, ஊசி போட்டு போவார். 2-3 நாட்கள் கழிந்த பிறகு இந்த பொண்ணு மாத்திரமே தனியா வர ஆரம்பிச்சது. தனியா வந்து 2 நாள் வந்தது, 3வது நாள் வந்தது, 4வது நாள் வந்தது. ஆனா 4வது நாள் ஊசி போடும்போது சொன்னாங்க, இல்ல டாக்டர், என்ன நீங்க பரிசோதனை பண்ணணும், எனக்கு நெஞ்சில ரொம்ப வலி இருக்குது. ஏமா அப்படி சொல்ற? இது நீ வலி இருந்தாலும் சரி இல்லாமல் போனாலும் 11 நாளைக்கு இதே ஊசி தான் போடணும், இதை ஊசி மாத்த முடியாது, இது கோர்ஸ் ஆஃப் இன்ஜெக்ஷன். இது இல்ல, நீங்க கொஞ்சம் பரிசோதனை பண்ணுங்க. வித்தியாசமான ஒரு நடவடிக்கை அவருடைய ஜீவிதத்துல பார்த்தேன். அவள் தன்னுடைய சரீரத்தை காண்பித்த விதம் வித்தியாசமா இருந்துச்சு. பரிசோதனை பண்ணேன். உடனே அவருடைய நிலைமை எண்ணத்தை நான் புரிந்து கொண்டேன். நான் சொன்னேன், ஏன் இந்த 2-3 நாளா நானும் கவனிக்கிறேன், நீ தனியாவே வர்ற, ஏமாது? இல்ல, வயல்ல எங்க அப்பாவுக்கு வேலை இருந்துச்சு, அதனால அப்பா வர முடியல. சரி, அண்ணனை கூட்டிட்டு வரலாமே, அண்ணனும் வயல்ல வேலை செய்யறாங்க. அப்ப நான் சொன்னேன், இல்லம்மா, நீ ஒரு வாலிப பெண்ணு, நீ இப்படி தனியா வர்றது உனக்கு நல்லதில்லை. நானும் வரேன் டாக்டர், எனக்கு பழக்கம் இருக்குது. இந்த கிராமத்துல நான் சந்தைக்கெல்லாம் 8 மைல் 8-9 மைல் நான் போவேன், போய் சந்தையில இருந்தெல்லாம் வாங்கிட்டு போவேன், எனக்கு பழக்கம் இருக்குது. நான் சொன்னேன், அது இல்லம்மா, நீ உன்னை ஜாக்கிரதைப்படுத்திக்கிறது உனக்கு நல்லது இல்லையா? நானே பயப்படலையே டாக்டர், நீங்க ஏன் பயப்படுறீங்க? என்ன பலப்படுத்துறா, ரகசியமான பலப்படுத்துறா என்ன. அப்ப நான் சொன்னேன், நீ பயப்படல, ஆனா நான் பயப்படுறேன். எதுக்கு பயப்படுறேன் தெரியுமா? எனக்கு நான் பயப்படுறேன். நானும் ஒரு வாலிபன் தாமா, நானும் வாலிபன், எனக்கு எல்லா உணர்ச்சிகளும் இருக்குது. நானும் எந்த சூழ்நிலையிலும் விழுந்து போகிற ஒரு வாலிபன். ஆனா நான் பரிசுத்தமா கர்த்தருக்குன்னு வாழணும்னு திட்டமிட்டவன். நான் பாவத்தில் விழாம இருக்கணும்னாக்கா தயவுசெய்து நான் சொல்றேன், நாளை முதல் நீ உன்னுடைய அப்பாவோடாது உன்னுடைய அண்ணனோடாது நீ வந்தாதான் நீ ஆஸ்பத்திரிக்கு வருமே தவிர நீ தனியா நீ வர்ற வேலையை வச்சுக்காத. உன்னுடைய நடவடிக்கைகள் சரியில்லை, உன்னுடைய பார்வைகள் சரியில்லை, உன்னுடைய செய்கைகள் எனக்கு சரியில்லை, தயவுசெய்து போயிட்டு வா. அன்னைக்கு ஊசி இன்ஜெக்ஷன் போட்டு அனுப்பிட்டேன். அடுத்த நாள் காலையில வந்தாங்க, அப்பாவோடு வந்தாங்க. வந்த உடனே அங்க உள்ள நுழையத்துக்கு முன்னாடி போடுங்க, ஊசி போடுங்க, ஊசி போடுங்க, ஊசி போடுங்க. அவ்வளவு கோபத்தோட வந்தாச்சு. காரணம் என்ன தெரியுமா? வேறொரு வாலிபனாக இருந்தா அந்த சந்தர்ப்பத்தை அவன் பயன்படுத்திக்கலாம், ரொம்ப ஈஸியா பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆனால் நான் என்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டியது எனக்கு அவசியம். சோதனை உன்னை தேடி வரும், உன் கண்களுக்கு முன்பதாக சோதனை வரும்.
உன்னுடைய சூழ்நிலைக்கு முன்பாக, உன்னுடைய வீட்டுக்கு பக்கத்துல, உன்னுடைய போகிற இடத்துல, வருகிற இடத்துல, ஆலயத்துல எல்லாம் உனக்கு சாதகமாகவே சோதனைகள் வரும். ஜாக்கிரதை. முதலாவது உன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய ஒரு காரியத்தை நான் சொல்றேன். என் வாழ்க்கையில கடைபிடிக்கப்பட்டதை நான் உங்களுக்கு சொல்றேன். 1964 வருஷம் ரட்சிக்கப்பட்டேன். ஒரு வருஷம் நான் சிறு பிள்ளைகளுக்கு மத்தியில் ஊழியம் செஞ்சேன். ஆனாலும் அடிக்கடி ரகசியமான விழுகை என்னுடைய வாழ்க்கையில இருந்துச்சு. வெற்றியுள்ள வாழ்க்கை என்னால் வாழவே முடியல. நான் அநேக முறை அழுதேன். அநேக முறை நானே மாத்திரை சாப்பிட்டு நானே தற்கொலை செஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா என்னால வாழ முடியல. தேவனுக்கு பிரியமா என்னால வாழ முடியல. எத்தனை நாளைக்கு நான் அறிக்கை செய்வேன், திருப்பியும் சரியாகிடுவேன், திருப்பியும் பாவத்தில் விடுவேன், திருப்பியும் அறிக்கை செய்வேன். எத்தனை நாளைக்கு இதை சகிக்க என்னால் முடியல. வெற்றியுள்ள வாழ்க்கைக்கு எனக்கு வழிவகுக்க என்னால் முடியல. அதுக்கப்புறம் தான் ஒரு முக்கியமான காரியத்தை குறித்து எனக்கு போதிக்கப்பட்டேன். என்னுடைய பாவ வாழ்க்கையில எனக்கு வெற்றியுள்ள காரியத்தை செய்யறதுக்கு முதல்ல நான் செய்து கொண்ட தீர்மானம் என்ன தெரியுங்களா? என்னுடைய கண்களை நான் பாதுகாத்துக் கொள்ளணும். அவ்வளவுதான் தீர்மானம் பண்ணேன். இன்னைக்கு இருதயத்தினுடைய வாசல் கண் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இருதயத்தின் வாசல் கண். இந்த வாசல் வழியா எதெல்லாம் உள்ள போகுதோ அதெல்லாம் சரீரத்துக்கு எடுத்துரும். இந்த கண்ணை மாத்திரம் ஒருத்தன் ஜாக்கிரதையா பார்த்துட்டானாக்கா அவன் நிச்சயமா பாவத்துல விழ முடியாதுங்க. நிச்சயமா விழ முடியாது. இன்னைக்கு எல்லாருக்கும், வாலிபர்களுக்கு மாத்திரமல்ல வயதானவர்களுக்கும் கூட இந்த கண்ணு தாங்க பயங்கர சத்துரு. பார்க்கிறதெல்லாம் வேணும்னு கேட்பாங்க, பார்க்கிறதெல்லாம் ரசிக்கணும்னு, பார்க்கிறதெல்லாம் அனுபவிக்கணும்னு, பார்க்கிறது மாதிரி அந்த இடத்துக்கெல்லாம் போகணும்னு. கண்ணு மாதிரி உள்ள பொல்லாத காரியம் ஒண்ணுமே இல்லை. தேவன் சொன்னாரு, எனக்கு பிரியமான புருஷன், பிரியமான செய்வான் சொன்னாரு. அந்த தாவீது பாவத்துல விழுந்து போனதுக்கு காரணமே இந்த கண்ணு தான். யுத்தத்துல போக வேண்டிய நேரத்தை அவன் விட்டுட்டு இவன் மேல போய் உலாத்தி கொண்டிருக்கிறான். மேல் மாடியில போய் மெத்தையில இருந்து உலாத்தினா கீழே இருக்கிற நிறைய காரியங்கள் தென்படலாம். அந்த சமயத்துல தான் ஒரு காட்சி அவன் பார்க்கிறான். அவன் இருதயத்துல பாவ எண்ணங்கள் உருவாயிடுச்சு. உடனே மேல இருந்து கீழே வர்றான். வந்தவுடன் முதல் செய்க தான் பார்த்ததை அனுபவிக்க அவன் ஆசைப்பட்டான். தேவனோடு பேசின ஒரு நல்ல தெய்வ மனுஷன் தாங்க. ஆனா கண்களை பாதுகாத்துக்கல. பார்க்கறதுல ஒண்ணு தப்பு இல்லைங்க. பார்க்கறதுல ஒரு தப்பும் கிடையாது. கண் இருக்கிற வரைக்கும் நம்ம பார்க்க தான் செய்வோம். அதனாலதான் பில்லி கிரஹாம் சொல்றாரு, நீ ஒரு பெண்ணை பார்க்கறதுல தப்பு இல்ல, ஆனா ரெண்டாவது முறை நீ பார்க்கற பாரு, அதுல தான் என்னமோ இருக்குதுன்னு சொல்றாரு அவரு. ஒரு ஆளை நீ பார்க்கறது தப்பு இல்ல, ஆனா ரெண்டாவது முறை அப்படி பார்க்கறதுக்கு ட்ரை பண்ற பத்தியா அதுலதான் சம்திங் ராங் சொல்றாரு. யோசனை பண்ணி பாருங்க. அப்ப நம்ம ஏன் ரெண்டாவது முறை பார்க்கிறோம்? ஏன் மீண்டும் மீண்டும் திரும்பி பார்க்கிறோம்? ஏன் அவங்கள பார்க்கறதுக்கு நான் விரும்பப்படுறோம்? என்னமோ ஒரு காரியம் இருக்குது. பார்க்கறது தப்பு இல்லை, நம்ம எல்லாம் பார்க்கலாம், அங்க இங்க எல்லாம் பார்க்கலாம். ஆனால் உன்னை நீ கட்டுப்படுத்தி கொண்டு உன்னுடைய கண்களுக்கு நீ ஒரு காவலை வைக்கவேனாக்கா நீ பரிசுத்தமான வாழ்க்கை வாழலாம். சினிமாவை விட்டுறதுக்கு நானும் எவ்வளவு முயற்சி பண்ணாங்க, என்னால விடவே முடியாம போச்சு. ஒரு வருஷத்துக்கு 385 சினிமா பார்ப்பேன் நான். நாலு கூட அவ்வளவு இல்ல. இப்பவே விரல் விடுறீங்க கண்ணுக்கு. 385 நாளே கிடையாது. சேலத்துல மாத்திரமே 28 சினிமா தியேட்டருங்க இருக்குது. சேலத்துல மாத்திரம் மார்னிங் ஷோ, மேட்னி ஷோ, 11 மணி ஷோ, 12 மணி ஷோ, இந்த மாதிரி நிறைய விதவிதமா இருக்கும். ஸ்கூல்ல அட்டெண்டன்ஸ் எடுக்கிறத விட அங்க வந்து அட்டெண்டன்ஸ் எடுத்தா நாங்க எல்லாம் அங்க இருப்போம். நாங்க அப்படிதான் என்னுடைய வாழ்க்கை இருந்துச்சு. என்னால் அதை நிறுத்த முடியல. ஆனா வெற்றியுள்ள வாழ்க்கைக்காக கர்த்தரிடத்துல கெஞ்சினேன். நான் ஒரு தீர்மானம் பண்ணேன். முதல் தீர்மானம் எப்படி தீர்மானம் தெரியுமா? இன்னையில இருந்து நான் எந்த வால் போஸ்டையும் நான் பார்க்கறதே இல்லை தீர்மானம் பண்ணிக்கிட்டேன். வாசத்துல அதுதாங்க எனக்கு ஒரு வெற்றி கிடைச்சது. எந்த வால் போஸ்டையும் நான் பார்க்கறதே கிடையாது. ரைட். ஆனா வால் போஸ்ட் பார்க்காம இருந்தேன், கதை புஸ்தகம் படிக்காம இருந்தேன். வாஸ்தவத்துல எனக்கு ஒரு நல்ல ஜெயம், என்ன ஒரு ஜாய், என்ன ஒரு சந்தோஷம் எனக்கு தெரியுமா? ஆனா ஒரே ஒரு பலையினை மாத்திரம் என்னால நிறுத்த முடியல. என்ன தெரியுங்களா? பேப்பர்ல பத்திரிகையில வர்ற இந்த சினிமா விமர்சனம் இருக்குது பாருங்க, அதை மாத்திரம் நிறுத்ததே கிடையாது. சினிமா பாக்குறதுல விமர்சனம் படிக்கிறதுல என்ன தப்பு இருக்குது? எல்லாரும் கேட்பாங்க, ஏங்க நீங்க தான் சினிமாவை பாக்குறது இல்லையா, என்னத்துக்கு இந்த விமர்சனத்தை நீங்க பாக்குறீங்க? அட சும்மா நம்ம என்ன சினிமாவை பாக்குறோம், அதனால பாக்குறேன். சரி, ஒரு படத்தை பத்தி ஒரு விமர்சனம் கொடுத்துருந்தோம். இந்த படம் வந்து குடும்பமா பிள்ளைகளோடு வந்து பார்க்க வேண்டிய ஒரு படம். இது ரொம்ப முக்கியமான படம். குடும்பத்தை நீங்க கூட்டிட்டு வாங்க. ஆபாசம் கிடையாது, அசிங்கம் கிடையாது. இது குடும்பம் முழுவதுக்குமே, பிள்ளைகளுக்கும் சிறு பிள்ளைகளும் பெரியவர்களும் பார்க்க வேண்டிய படம். தயவுசெய்து மிஸ் பண்ணிடாதீங்கன்னு சொன்னேன். நான் இதை பார்த்து படிச்ச உடனே, அட என்னடா இது கல்யாணத்துக்கு கூப்பிடுற மாதிரி குடும்பமா கூப்பிடுறாங்களே, ஆகவே இதுல ஒன்னும் தப்பு இல்லை போல் இருக்குது, போறதுல ஒன்னும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், சரின்னு சொல்லிட்டு இந்த ஒரு படம் தானே போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தேன். வாஸ்தவத்துல அந்த படம் ஒன்னும் ஆபாசம் கிடையாதுங்க, ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. எல்லாம் பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து பார்க்கலாம், அவ்வளவு நல்லா தான் இருந்துச்சு, ஒன்னும் குற்றம் இல்லை, தவறு இல்லை. ஆனா அந்த படம் பார்த்துட்டு இருக்கும் போது அடுத்த படத்தினுடைய ஒரு ட்ரெய்லர் அங்க காமிச்சான். அது ஒரு சயின்டிபிக் பிக்சர். அட நாம ஒரு டாக்டர் இல்லையா, இது சயின்டிபிக் படம் பார்க்கறதுனால ஒன்னும் தப்பு இல்லையா, இது நமக்கு ரொம்ப முக்கியமான காரியம். உடனே அடுத்த படம் வந்தப்போ அடுத்த படத்தையும் பார்த்தேன்.
அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா ஒரு எலக்ட்ரிக்கல் ஒரு மெத்தட்ல என்னென்னமோ புது படம் ஒண்ணு இருந்துச்சு. அந்த படத்தை காமிச்சான். அட இது ரொம்ப முக்கியமான நுணுக்கமான காரியங்கள்லாம் இதுல இருக்குது, இதையும் பார்த்தா என்ன ஒண்ணும் தப்பு இல்லை. அப்புறம் பாருங்களேன், அதே மாதிரி பழைய மாதிரியே பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். மறுபடியும் அதே மாதிரி வீழ்க. வெற்றியுள்ள ஒரு சந்தோஷமான வாழ்க்கை இழந்து போனேன். நான் இழந்து போனேன். கண்களை என்னால் அடக்க முடியல. அதனாலதான் வந்த வீணை. மறுபடியும் நான் என்ன செஞ்சேன், சரி இன்னையில இருந்து நான் விமர்சனம் வாசிக்கிறதே இல்லை, சரி தீர்மானம் பண்ணிட்டேன். சில மாசங்கள் எனக்கு வெற்றி கிடைச்சதுங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் பாருங்க, பிசாசே வலிய ஒரு சோதனை கொடுக்கறான். எனக்கு வந்து போன் பண்றாங்க. எங்க சேலத்துல ஒரு இம்பீரியல் தியேட்டர்னு ஒரு தியேட்டர் இருக்குது. அந்த தியேட்டருடைய உரிமையாளர் இருக்கிறாங்களே முதலாளி, அவரு போன் பண்ணாரு. என்ன போன் பண்ணாரு, மேனேஜருக்கு ஹார்ட் அட்டாக் ஆகி போச்சு, இருதய துடிப்பு நின்னு போச்சு, தயவுசெய்து சீக்கிரம் ஓடி வாங்கன்னு சொன்னாங்க. 6:45 மணிக்கு, சாயந்தரம் 6:45 மணி, சினிமா தொடங்க வேண்டிய நேரம் அது. நான் சொன்னேன், நான் அந்த தியேட்டரை விட்டு எத்தனையோ மாசங்கள் ஆகுது, வருஷங்கள் ஆகுது. இப்ப நான் சினிமா கொட்டாய்க்கு நான் சொன்னேன், இப்ப பிஸி அவர்ஸ், எனக்கு டியூட்டி நேரமே 6ல இருந்து 7:30 மணி வரைக்கும் டியூட்டி. எனக்கு இந்த டியூட்டி டைம்ல என்னால வர முடியல, பேஷண்ட் எல்லாம் காத்துட்டு இருக்காங்க. ஆகவே நான் ஒரு காரியம் செய்யறேன், நீங்க அந்த பேஷண்ட்டை இங்க கூட்டிட்டு வந்துருங்க, நான் பாக்குறேன். என்ன டாக்டர், இருதய துடிப்பினால வேதனையால கஷ்டப்படுறாங்க, கார்ல எங்கேயுமே பிரயாணமே பண்ணக்கூடாது, நீங்க கூட்டிட்டு வாங்கன்னு சொல்றீங்களே எப்படி? உடனே வாங்க டாக்டர், நீங்க அவங்களுடைய குடும்ப டாக்டரா நான் இருந்தேன் நானு. அப்ப நான் சொன்னேன், அப்படின்னாக்கா ஒரு காரியம் செய்யறேன், அங்கேயும் இருக்கட்டும், நான் வேற ஒரு டாக்டர்கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிட்டு நான் இப்பவே என்னுடைய மோட்டார் சைக்கிள் எடுத்துட்டு நான் புறப்பட்டு வரேன். மோட்டார் சைக்கிள் எடுத்து புறப்பட்டேன். புறப்பட்டாக்கா எனக்கா ஒரு மாதிரி பயம். ஏன்னா தியேட்டர் நிறைச்சு ஜனங்க நிற்கிறாங்க, டிக்கெட் வாங்குறதுக்காக ஒருத்தன் அடிச்சுக்கிட்டு இருக்கிறான். இதே நிலைமையில எத்தனையோ நாட்கள் நான் நின்றுட்டு இருந்தேன். அந்த எண்ணம் என்னுடைய உள்ளத்துல இருந்துச்சு. இப்ப நான் மோட்டார் சைக்கிள் எடுத்துட்டு சினிமா கோட்டாய்க்கு போனா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க, டாக்டர் பாருங்க, டாக்டரே இப்ப சினிமா கோட்டைக்கு வந்திருக்காரு நினைப்பாங்களா, ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க வரதுக்கு நினைப்பாங்களா? ஆகவே இந்த இக்கட்டான ஒரு சூழ்நிலையில அவாய்ட் பண்றதுக்காக என்ன பண்ணேன், சரி அந்த தியேட்டர் விட்டு அப்படியே நேரா மோட்டார் பைக்கை விட்டுட்டேன். நான் நேரா போயிட்டேன். நேரா போய் அதுக்கு பக்கத்துல ஒரு ஹோட்டல் இருக்கு, அந்த ஹோட்டல்ல போய் உட்காந்துட்டு சினிமா டிக்கெட் கொடுத்து முடிகிற நேரம் எப்போன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா பழக்கம் ஊறி இருக்கிறனே. ஆகவே டிக்கெட் எல்லாம் க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்ப ஜனங்கள் எல்லாம் போயிருப்பாங்க, எனக்கு நல்லா தெரியும். கவுண்டர் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு எல்லாம் கொண்டு போயிடுவாங்கன்றது தெரியும். உடனே பெல் அடிக்கிற சத்தம் கேக்குது. உடனே நான் அங்கிருந்து புறப்பட்டு அந்த கேட்டுக்குள்ள போறேன். கேட் எனக்காக திறந்து வச்சாங்க. ஆனாலும் என்ன அறியாம ஒரு மாதிரி பயம் பாருங்க. ஆவிக்குரிய ஜீவியத்துல வந்ததுக்கு அப்புறம் ஒரு தவறான ஒரு காரியம் நம்ம செய்யலன்னா கூட அந்த இடத்துக்கு நம்ம போகும்போது நம்ம அறியாம ஒரு பயம் ஏற்படுறத பார்க்கிறேன். நான் தப்பு செய்ய போல, ஆனாலும் என்ன அறியாம ஒரு பயம் ஏற்படுது. இது என்னுடைய காரணம் என்ன? பைக்கை நிறுத்தினேன். நான் வர்றது கொஞ்சம் லேட் ஆகி போச்சு. அவங்களே என்ன பண்ணாங்க, என்னமோ சோடா கிடலாம் ஊத்தி கொடுத்து பார்த்தா அவன் என்னத்தையோ முழுங்கிட்டு இருக்கிறான், அஜீரணம். அதுக்காக தான் வாயுனால நெஞ்சு வலி. அது இருதய நெஞ்சு வலி அல்ல, அது வாயுனால ஏற்பட்ட நெஞ்சு வலி. அவன் ஜிஞ்சரோ அது இதை குடிச்சு அவனே சரிப்படுத்திக்கிட்டான். இப்ப எந்திரிச்சு உக்காந்துட்டாரு அந்த மேனேஜர். நான் போனதுக்கு அப்புறம், என்ன டாக்டர் இவ்வளவு லேட்டா வந்துட்டீங்க? அப்புறம் நாங்க ஏதோ கொஞ்சம் கை மருந்தெல்லாம் செஞ்சு இப்ப கொஞ்சம் பரவாயில்ல, இருந்தாலும் நான் பாக்குறேன்னு சொல்லிட்டு உடனே எல்லா ஸ்டெத்தஸ்கோப் வச்சு பரிசோதனை எல்லாம் பண்ணி பார்த்து இன்ஜெக்ஷன்லாம் கொடுத்துட்டு நான் சொன்னேன், ஒன்றும் பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை, சாதாரண நீங்க ராத்திரி காலை மத்தியானம் என்னமோ நீங்க தின்னு இருக்கிறீங்க, அதனால தான் இது. உடனே வந்ததுக்கு ஒரு ஊசியும் போட்டுட்டு ஒரு மாத்திரையும் கையில கொடுத்துட்டு ஒன்னும் குழப்பம் இல்லை நான் போறேன் அப்படின்னு. அதுக்குள்ள சொன்னாங்க, இதை பாருங்க உங்களுக்கு கேக் எல்லாம் வாங்கி வச்சிருக்கிறேன், ஃபேண்டா ஆரஞ்சு எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன், க்ரஷ் எல்லாம் வந்து குடிச்சிட்டு போங்க. நான் சொன்னேன், ஒன்றும் வேண்டாம். என்ன டாக்டர் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நீங்க வந்திருக்கிறீங்க, வாங்க குடிங்க. சரி, அது எங்க போட்டாங்கன்னாக்கா அந்த சினிமா தியேட்டருடைய பின்னாடி சைடு அந்த ஸ்கிரீன், அதாவது இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல உட்கார்றாங்க பாருங்க, அந்த பேக் சைடுல எனக்கு சேர் போட்டு அங்க ஒரு டீபாய் போட்டு அதுல வந்து கேக் அதெல்லாம் வச்சிருக்காங்க. அந்த சேர்ல உட்காந்துக்கிட்டு நான் அந்த ஸ்கிரீன் பக்கத்துல பாக்குறேன். ஸ்கிரீன் கொஞ்சமா நடுவுல கொஞ்சம் திறந்துருக்குது, அந்த சந்து வழியா பாக்குறேன், சினிமா நடக்கிறது தெரியுது. நான் இங்க கேக்க தின்னுகிட்டே இந்த சந்து வழியா பாக்குறேங்க. சந்து வழியா பாக்குறத பார்த்த உடனே இந்த முதலாளி என்ன பண்ணிட்டாரு, ஏன் டாக்டர் அவ்வளவு கஷ்டப்படுறீங்க, உள்ள போய் உட்காந்து பாருங்க. நான் சொன்னேன், ஐயோ நான் சினிமா பாக்குறது உங்களுக்கு தான் தெரியுமே, நான் உள்ள பாக்கல. சரி நீங்க இங்கே உட்காருங்க, நீ ஒன்னும் கஷ்டப்படாதே, அந்த ஸ்கிரீனை எடுத்து விடுறா அப்படின்னாரு. ஃபர்ஸ்ட் கிளாஸ்க்கு மேல உயர்ந்த கிளாஸ் இருக்குமோ அந்த மாதிரி உட்காந்து நான் பாக்குறேங்க. பாருங்க, அந்த ஒரு கேக்கும் ஆரஞ்சு கிரஷும் நான் தின்னு இருக்கிறேன். 1.5 மணி நேரமா தின்னு இருக்கிறாங்க. இத்தினூண்டு கேக்க தின்றதுக்கு 1.5 மணி நேரம் ஆயிருக்குது. என்ன அறியாமலே கடிச்சு தின்னுகிட்டே பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். இதேதாங்க சந்துல பாக்குறது ஒரு இன்பம் தான். ஆனா வாலிபர்கள் கூடிய வரைக்கும் அதெல்லாம் அவாய்ட் பண்றது நமக்கு ரொம்ப நல்லது. பிசாசு நம்மளை வஞ்சகமா கூட்டிட்டு போயிடும், வஞ்சகமா கொண்டு வந்துடும். பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், தின்னுகிட்டே இருக்கிறேன். சரி இன்னும் இது முடியட்டும், அது முடியட்டும், அப்படி முடியட்டும், இன்னும் கொஞ்சம். அப்புறமா பார்த்தேன், ட்ரிங்னு பெல் அடிச்சா இன்டர்வெலுக்கு. அப்பதான் தெரிஞ்ச, அட்ட இவ்வளவு நேரம் நான் உட்காந்துட்டு இருந்திருக்கேன். உடனே ஜனங்க வந்தா என்ன செய்வாங்க, அவதி பவதியா எல்லாம் வச்சுட்டு ஒண்ணு குடிக்காம மோட்டார் பைக் எடுத்துட்டு விட்டு ஓட்டியே போயிட்டேன். நான்
முதலாளிகிட்டையும் சொல்லலை, யாருக்கிட்டையும் சொல்ல. நான் பாட்டுக்கு ஓடி போயிட்டு நேரா எங்க வீட்டு பக்கத்துல ஒரு ரயில்வே தண்டவாளம், ரயில்வே கேட் இருக்குது. அந்த கேட்டு பக்கத்துல கொண்டு போய் வண்டியை நிறுத்திட்டு தண்டவாளத்துக்கு பக்கத்துல ஒரு பிரிட்ஜ், அந்த பிரிட்ஜில் போய் உட்காந்து அழுது ஆண்டவரோடு கூட பேசுறேன். சாமி, என்ன பஞ்சகமா அந்த 1.5 மணி நேரம் என்ன அறியாம என்னை பார்த்து ரசிச்சனே, என்ன தயவு செய்து மன்னிச்சிடும் சுவாமி. பாக்குறது தப்பு இல்லைங்க, சினிமா பாக்குறது தவறான்னு கேட்பாங்க, சிகரெட் குடிக்கிறது தப்பான்னு கேட்பாங்க, வேதத்துல எழுதிருக்குதான்னு பார்ப்பாங்க. இன்னைக்கு ராத்திரி அதை பத்தி விளக்கம் சொல்றேன், இப்ப எனக்கு நேரம் இல்லை. ஆனா உள்ளத்தின் ஆழத்துக்குள்ளே சமாதானம் குறைந்து போகிறது என உணர்ந்தேன். கர்த்தருக்கு இஷ்டமில்லாத இடத்துல நான் போகிறது என விரும்பல. கர்த்தரை அன்றைக்கு நான் ஒப்பு கொடுத்து திரும்பவுமாக்க என்னுடைய வாழ்க்கையை நான் சரிப்படுத்த ஆரம்பித்தேன். ஏன் இதை சொல்றேன் தெரியுங்களா? உங்களுடைய கண்களை ஜாக்கிரதைப்படுத்திக்கொள். இன்னைக்கு பாவத்துல விழுகிறது, வாலிபர்களும் வாலிப தங்கச்சிமாரும் விழுகிறதுடைய முதல் காரணமே கண்கள் தான். அது ஒவ்வொரு நாள் காலையிலையும் ஆரம்ப நாட்களில் நான் செய்த ஜெபம் என்ன தெரியுங்களா? கண்களுக்காக நான் ஜெபம் பண்ணுவேன். காலையில எந்திரிச்ச உடனே, சாமி, இந்த கண்களை உடைய சமூகத்தில் நான் பிரதிஷ்டை பண்ணுகிறேன், இந்த கண்களுக்கு ஒரு காவல் வையும், உமக்கு இஷ்டமில்லாத எதையுமே இந்த பார்க்க கூடாது. என் கைகளை பிரதிஷ்டை செய்யறேன், அசிங்கமான காரியத்தை இந்த கைகளில் செய்யக்கூடாது சுவாமி, இந்த கைகளுக்கு நீர் காவலாயிரும். இந்த கால்களை உங்களுக்கு முன்பதாக நான் பிரதிஷ்டை செய்கிறேன், உமக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு நான் போகக்கூடாது. இப்படிலாம் சொல்லி ஜெபம் பண்ணிட்டு இருப்பாடு. எமது முகவரி சத்தியவசனம், தபால் பெட்டி எண் 55, 9 வெங்கட்ராமன் தெரு, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 625002. அவனை துதிப்போ